ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவும் டேஸ்டியான மணத்தக்காளி பருப்பு கடையில் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க. இந்த மணத்தக்காளி பருப்பு கடையிலுக்கு நான் துவரப்பருப்பு ஒரு 1/2 டம்ளர், பாசிப்பருப்பு ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரை நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போ கீரை நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வரக்குள்ளே நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ணிய சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கீங்க. அது இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க. அப்போ தான் குழம்பு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கி வந்திருக்கு. இதை நம்ம இப்போ கீரையில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். சுட சுட சாதத்துக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவும் டேஸ்டியான மணத்தக்காளி கீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.